எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோயிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள், ராசி பலன்களை பார்ப்போம். ஜூன் மாதம் 7/6/2026 ஞாயிற்றுக்கிழமை, உத்தராயணம், பராபவ ஆண்டு வைகாசி மாதம் 24ஆம் நாள். சுப முகூர்த்தம் நாளை அஷ்டமி தேய்பிறை. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. மாலை நல்ல நேரம் 3:30 முதல் 4:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 1:30 முதல் 2:30 வரை. ராகு காலம் 4:30 முதல் 6 மணி வரை. குளிகை 3 மணி முதல் 4:30 வரை. யமகண்டம் 12 மணி முதல் 1:30 வரை. இன்றைய திதி சப்தமி திதி. இன்றைய யோகம் விஷ்கம்பம் நாம யோகம். இன்றைய கரணம் பத்திரை, 11 மணிக்கு பிறகு பவகரணம். இன்றைய நட்சத்திரம் சதயம். இன்றைய சந்திராஷ்ட நட்சத்திரம் பூசம். கடகராசிக்கு முழுமையான சந்திராஷ்டிரம் இன்று. இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் சூரியன், மிதுனத்தில் புதன் சுக்கிரன், கடகத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கும்பத்தில் சந்திரன் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய நாளில் என்ன செய்யலாம்? பொதுவாகவே ஆதித்யனோட வழிபாடு நம்ம சொல்றோம். இருக்கிற விக்கிரகத்திலே ஆதித்யன் விக்கிரகம் அப்படிங்கிறது தான் உயர்சக்தி அப்படின்னு சொல்றோம். 9 கிரகங்கள்லயும் முதல் கிரகம் அப்படின்னா சூரியன் தான். எந்த ஒரு வாழ்க்கையில துன்பங்களோடு இருக்கிறவங்க, இல்ல மன கஷ்டத்தோடு இருக்கிறவங்க, சொத்து ஏமாந்தவங்க, கல்வியில வெற்றி பெற முடியாதவங்க, போட்டித் தேர்வில் வெற்றி பெற முடியாதவங்க, நம்பி ஏமாந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்கள், இவர்கள்லாம் ஆதித்யன் வழிபாடுங்கிறது ரொம்ப சிறப்பு. ஏன்? அவருக்கு நிறைய பேர். தினகரன், தினகரன்னா அவர் தான். ஆதித்யனும் அவர் தான். அருணனும் அவர் தான். புரியுதுங்களா? மற்றதெல்லாம் கல் விக்கிரகம். ஆதித்யன் மட்டுமே கருணை விக்கிரகம். அந்த கருணை கடல். இப்ப ஞாயிற்றுக்கிழமையில கண்டிப்பாக காலையில் எழுந்திரிச்சு நீராடி நீர் பூசி சூரியனார் நமஸ்காரம், எளிமையான ஒரு வழி நீங்கள் இப்போ ரெகுலராக பண்ணுங்க. ஒரு அதிதி கொடுக்கறது, அகுதி கொடுக்கறது, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால சிறப்பு ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சுக்கிறோம். முடிஞ்ச அளவு ஃபாலோ பண்ணும். எல்லோரும் ஜெயிப்போம். இதெல்லாம் ஒருத்தர் தான் ஜெயிக்கணும்லாம் கிடையாது. தர்மத்தின் வழியிலே வழிபாடுகள் எல்லோருக்கும் பொதுவானது. இவர் தான் பண்ணணும், அவர் தான் பண்ணணும் கிடையாது. எந்திரிக்க போறோம், ஆதித்யாயை போற்றி. வேற ஏதாவது சொல்ல போறோம், சூரியனை போற்றி சொல்லுங்க. ஒரு 11 வாட்டி சொல்லுங்க. பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க, பிரயோகம் பண்ணுங்க, ஜலப்பிரதிஷ்டை பண்ணுங்க, வெற்றி பெறும். இன்னைக்கு அதையே தான் மாத்தி வந்துருச்சு. லா ஆஃப் அட்ராக்ஷன்ல வாட்டர் பயிற்சி, வாட்டர் தெரப்பி இதெல்லாம் எங்கேருந்து வரும்? தண்ணி, சந்திரன், ஆதித்யன், சூரியன் ரெண்டு இணைஞ்சு செய்கிற விஷயம் ஜெயிக்கும். பயன்படுத்தி பாருங்க. ராசி பலனுக்கு போகலாம். மேன்மை பொருந்திய மேஷராசி என்பர்களே, செவ்வாயின் பயணம், கிரக சஞ்சாரங்கள் கோர்வை உங்களுக்கு மேலும் பல வெற்றிகளை தந்து கொண்டிருக்கிறது. நட்பு வட்டம் விரிவடையும். புதிய தொழில் வாழ்க்கைகள் மேலோங்கும். ரொம்ப நாள் நினைச்சிட்டு இருந்தேங்க, இன்னைக்கு நம்ம கையில கிடைச்சிருச்சு அப்படிங்கிற அளவுக்குலாம் ஒரு பர்ஃபெக்ஷனான ஒரு விஷயம்லாம் உங்களுக்கு கிடைக்க பெறும். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபத்தை பொறுத்த மட்டும் பயம் விலகும். அடிச்சு தூள் பண்ணலாம், பயம் விலகும். எக்காரியத்தையும் செய்யக்கூடிய ஆற்றல் வல்லமை பெறும். நான் நினைச்சேன், இதை செஞ்சேன் அப்படின்னு நீங்களே சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த நாள்ல இருக்கிறது. வாழ்த்துக்கள். மிதுனராசி அன்பர்களே, மிதுனத்தை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப பொறுமை நிதானம் கடைபிடிச்சுங்க. அதை பண்ண இதை பண்ண அப்படிங்கிறதுலாம் இல்லை. நீங்க எது நினைச்சாலும் நடக்கும்.
திருவாதிரையா இருந்தாலும் சரி, மிருகசீரிடமா இருந்தாலும் சரி, புனர்பூசமா இருந்தாலும் சரி, பொறுப்புகள் மேலோங்கும். பரவாயில்ல, நம்ம குழந்தை ஜெயிச்சுட்டான்ற அளவுக்கு தாய் தந்தையர்கிட்ட பாராட்டப்படுவீங்க. இல்ல மாணவர்கள் வந்து ஆசிரியர்கிட்ட பாராட்டப்படுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான நாள். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, கடகத்தை பொறுத்த மட்டில் அன்றாட பணியை மட்டும் செய்துவார்கள். புதிய முயற்சி மேற்கொள்ள வேண்டாம். நன்மைகள் ஏராளம் கிடைக்கப் பெறும். கொடுக்கல் வாங்கல் கவனமா இருங்க. வண்டி வாகன பயணிகள் கவனமா இருங்க. சற்று தலைவலி வந்து நீங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கைப்பொருள் தவறும் பட்சத்தில் இருக்கிறது. கவனமுடன் பயணிப்பது இந்த நாளில் கடக்க உதவும். இறையாற்றல் பெறுங்கள். இறைவன் நேசியுங்கள். ஆதித்யன் வழிபாடு மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு எல்லாம் சிறப்பாக நடைபெறும். வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்களே, சிம்மத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா வெற்றி ஒன்றே குறிக்கோள். காட்டுல இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாத்தையும் நான் ஜெயிச்சிடணும். மகம் போறதை பொறுத்தவரை இதான் மைண்ட் செட். உத்தரமாச்சும் கொஞ்சம் விட்டு கொடுத்துருவாங்க அப்படின்ட்டு. மகம் பூரம் மட்டும்தான் பெரிய ஹைலைட். இவங்க ரெண்டு பேருமே விட்டு கொடுத்த தன்மைக்கு வரமாட்டாங்க. நான் நினைச்சா அதை சாதிச்சு காட்டுவேன், என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு மேலோங்கின்ற ஒரு நாளாக இதனால இருக்குது. வெற்றி நிச்சயம் உங்களுக்கு உண்டு. இதனால அற்புதமான கடாட்ச கிருபைகள் காத்திருக்கின்றது. வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, எல்லாம் சிறப்பு. உத்திரமாகட்டும், அத்தமாகட்டும், சித்திரையாகட்டும், நலம் கூடி வருகின்ற நாள். அற்புதமான நாள். சொல்லுவோம்ல, இந்த நாளுக்காக தாங்க காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு. அப்படிப்பட்ட எல்லையற்ற இன்பங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு வெற்றிகரமான நாள் கன்னிக்கு இன்று. துலாம் ராசி அன்பர்களே, துலாமை பொறுத்த மட்டும் கொஞ்சம் நிதான போக்குடன் பயணம் பண்ணுவது சிறப்பு. எப்படின்னா, ஏன் நிதானம் அப்படின்னா, இப்ப சித்திரையாகட்டும், சுவாதி விசாகமாகட்டும் பார்த்தீங்கன்னா குரு, அப்ப நட்சத்திர அடிப்படையில் எடுத்துக்கிறோம். குருன்னு பார்த்தீங்கன்னா அவர் 10ஆம் இடத்துல இருக்காரு, கொஞ்சம் நிதானமா தானே பண்ணணும். அதே மாதிரி இங்க ராகுன்னு எடுத்தீங்கன்னா இதே மாதிரி 5ஆம் இடத்துல இருக்கு. எதையும் டக்குன்னு ஒரு முடிவு எடுத்து செய்யக்கூடாது. இன்றைய நாள்ல கொஞ்சம் நிதான போக்கு இருக்கும். அது சந்திரனின் பயணம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு. அது சந்திரன் ராகுன்ற பயணங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிரகண அமைப்பாக இருந்தாலுமே வந்து உங்களோட தோற்றப்பொழிவு எண்ணங்கள்ல மாறுபாடு இல்லை. கொஞ்சம் அமைதியா ஒரு விஷயத்தை யோசிச்சு செய்யும் போது இந்த நாள் வெற்றி கிடைக்கும். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிகத்தை பொறுத்த சந்திரனின் பயணம் மிக ஒரு அற்புதமான பயணம் தான். உங்களுக்கு அடுத்த கட்டத்தை கொண்டு போயிடுவாரு. அங்க ராகு, இங்க குரு பார்வை, சுபிட்சமான ஒரு பார்வை. ஒரு எல்லையில் வந்து மகிழ்ச்சி கிடைக்கணும், நாம ஜெயிக்கணும், நான் ஜெயிச்சே தீரணும் அப்படின்னா விருச்சிகம் இந்த நாள்ல பயன்படுத்திக்கலாம். இனி வருங்காலங்களும் சிறப்பான காலங்களாக இருக்கிறது. வார்த்தைகள்ல கவனமா இருங்க. பிள்ளைகள் வழியிலையும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருப்பது சிறப்பை தரும். மகர ராசி என்பவர்களை, மகரத்தை பொறுத்த மட்டும் அமைதி மேற்கொள்வது சிறப்பு. அமைதி மேற்கொள்வது சிறப்பு. போனோம், சாமி கும்பிட்டோம், வந்தோம், அன்றாட பணியை செய்யறோம், ஏதோ ஒரு விஷயம் கடவுள் கொடுக்குறாரு, நிம்மதி அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள அப்பதான் வருவீங்க. இது எல்லாமே இறைவனர்களால் உங்களுக்கு கிடைக்கப்பெறுகின்ற வாய்ப்பு. இதை பயன்படுத்துங்கிறது ஒரு சிறப்பை தருகின்ற ஒரு நல்ல ஒரு எல்லா வகையிலும் ஏற்றம் தரக்கூடிய மகரத்தை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா கடினமான போக்குகள் எல்லாம் கடந்து வந்துட்டீங்க. இதெல்லாம் ஒரு கடினமே கிடையாது. இந்த நாள் ஒரு சிறப்பான பலனை தருகின்ற அமைப்பு இருக்கு. சந்திரன் 2ஆம் இடம், சந்திரன் 2ஆம் இடம் பயணங்கிறது ஒரு பெரிய உற்சாகமான பேச்சு, ரொம்ப உற்சாகமாயிடுவீங்க, ரொம்ப ஹாப்பி பாண்டிங் சொல்றாங்க இல்லைங்களா, அந்த நாள் உங்களுக்கு இன்று. வாழ்த்துக்கள். கும்பராசி என்பர்களே, ராசிக்குள் சந்திரனின் பயணம், ராகுவின் பயணம், பிளஸ் குருவின் பயணம், குருவின் பார்வை, இதெல்லாம் வந்து ரொம்ப உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற முயற்சி. வெற்றிகள் உண்டு, வரவுகள் உண்டு, புதிய கேள்வி சரிகள் உண்டு. தேவையில்லாம ஒரு ஏதாவது ஸ்கின் டிசீஸ் வந்து போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கவனமா இருங்க. உடல் தூய்மை ரொம்ப முக்கியம். அன்றாட பணிகளை செய்து வருவது போல நம்ம உடம்பு நம்ம பார்த்துக்கணுங்கிறதுல கும்ப ராசிக்காரங்க கவனமா இருந்தீங்கன்னா அந்த செலவும் உங்களுக்கு வராம பார்த்துக்கலாம். வாழ்த்துக்கள். மீனராசி என்பவர்களை, மீனத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்பு கூடும். அதாவது எல்லாருக்கும் எதிர்பார்ப்பு எப்படி வரும்னா, இது வந்தா இது நல்லா இருக்குன்னு வரும். ஆனா உங்களுக்கு அப்படி கிடையாது. இது வந்தாதான் இது வரும்ன்ற அமைப்புக்கு தான் மீனம் போவாங்க. பிடிவாத தன்மைக்கு போயிடுவாங்க. புரியுதுங்க? அந்த பிடிவாத தன்மை எதிர்ப்புகள் கூடிடும். ஆனா இந்த நாள்ல கிரகங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான இடத்துல இருக்கு. விரயங்கள்லயே கிரகங்கள் இருந்தாலுமே வரவுகள் கூடுகின்ற அமைப்பு
நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். நீங்க நினைச்சது சாதிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. இந்த நாளில் மிகப்பெரிய வெற்றி ஒன்று வர காத்திருக்கிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம்.